முப்பாத்தா முப்பாத்தா, எதுக்கு கத்துறனா? என்னடி பண்ணிட்டு இருக்கற? ஆன்லைன்ல ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கறேன். நானும் பாத்துட்டு இருக்கறேன். என்னோட ஐடிக்கு மட்டும் ஆஃபரே தர மாட்டேங்கறாங்க மாமா. இதெல்லாம் எது நீங்க கேக்குறது இல்லையா? ஏய் ஏய் ஏய், அறிவு கட்டவளே, என்னடி பண்ணி வச்சிருக்கற? நான் என்ன மாமா பண்ணேன்? வீட்டு வாசல் என்னடி அசிங்கமா? என்னது? வீட்டு வாசல்ல அசிங்கமாவா? உங்க அம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏனுங்க மாமா, பெத்த அம்மா யாராவது அசிங்கம்னு சொல்லுவாங்க? ச்சே, வர வர என்ன புத்தி வருது உங்களுக்கு? ஏய் ஏய், அறிவு கட்டவளே, எங்க அம்மாவை சொல்லலடி. வீட்டு வாசல்ல ஒரு மாடு நின்னுட்டு இருக்குதே, அது என்னன்னு கேக்குறேன். ஓ, அதுவா? எதுக்கு இப்ப இந்த கத்து கத்துறீங்க? வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியை போய் அசிங்கம்னு சொல்றீங்க? பசுமாடெல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க மாமா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆமா, உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்க அம்மா தான் உங்களை ஃபாரின்ல வளர்த்திருக்காங்களே, அப்ப அப்படித்தான் பேசுவீங்க. ஏய், பிரச்சனை அது இல்லடி. பசுமாடை வாங்கிட்டு வந்து எதுக்குடி இங்க வச்சிருக்க? பசுமாடை வாங்கி எதுக்கு வச்சிருப்பாங்க? பால் கறந்து டீ போட்டு குடிக்கதா? ஒரு நாளைக்கு 30 டீயாவது இந்த வீட்ல வைக்க வேண்டியதா இருக்கு. கடையில பால் வாங்க கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனாலதான் எங்க ஐயன்கிட்ட சொல்லி ஒரு மாடை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கேன். இனிமே டெய்லி பால் கறந்து டீயை போட்டு குடிங்க. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பால் கறக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கலாம்னு இருக்கிறேன். மாச சம்பளம் 10,000 பேசியிருக்கிறேன். மறக்காம கொடுத்துருங்க. நான் போய் இப்போ டீயை போட்டு உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். போயிட்டு வரேன். இவா சதிகாரி. நானும் எங்க அம்மாவும் டீயை குடிக்கிறோன்னு இப்படி எல்லாம் செலவில் துட்டுட்டு இருக்கா. ஐயோ, ஹவுஸ் ஓனர் அம்மாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவ பண்ணி வச்ச வேலைக்கு வீட்டை காலி பண்ண சொன்னாலும் சொல்லிடுவாங்க.